அக்கா உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட் ஒன்று தாங்க. 50 ரூபா வச்சுடா. சிப்ஸ் பாக்கெட் நல்லா இருக்குமா? குழந்தைங்க சாப்பிட்றது டேட்டு முடிஞ்சிருக்கு போது பார்த்து கொடுங்க. சிப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குடா. எக்ஸ்பைரியா இருக்கு சான்ஸே இல்லை. அடிக்கடி டேட்டை பார்த்து ஃப்ரெஷ் டேட் மட்டும் தான் வைப்போம். நான் ஏற்கனவே ஒரு 50 ரூபா தரணும், சேர்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த சிப்ஸ் வேணும். கௌஷிக்கு ஒரே ஒரு பேக்கெட் தான் இருந்தது, அதுவும் கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஸ்டாக் வரும், கண்டிப்பா உனக்கு தருவேன். இல்லம்மா எனக்கு அந்த பாக்கெட் தான் வேணும். சொல்றது கேளுப்பா. பரவாயில்லக்கா, சின்ன புள்ள கேட்கறாள், அவங்ககிட்டயே கொடுங்க. சாயந்தரம் ஸ்டாக் வருதுன்னு சொல்றீங்களா, அப்போ வந்து வாங்கிக்கிறேன். காசு உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் வரேன். ஏன்பா சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒரு நாள் கஸ்டமர் போயிட்டாங்க பாரு, நான் தான் ஈவினிங் தரேன்னு சொன்னேன்ல. அந்த சிப்ஸ் பாக்கெட் எக்ஸ்பைரி, அதனால தான் அப்படி சொன்னாங்க. எக்ஸ்பைரிலாம் இருக்காதுப்பா. நேற்று தான் செக் பண்ணி எல்லாத்தையும் வைக்க சொல்லியிருந்தேனே. ஆமாப்பா, டேட் நேத்தியோட முடிஞ்சு போச்சு. மறுபடியும் யாரோ தூக்கி ராக்கிலே வச்சிருக்காங்கப்பா. சாரிப்பா, நீ எதுக்கு சொல்றேன்னு தெரியாமே திட்டேன். இந்த பேக்கெட் மட்டும் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோ, நம்ம மேல வச்சது நம்பிக்கையே போயிருக்கும். பரவாயில்லம்மா, திட்டினது நீங்க தானே.